விஜய் முதலமைச்சரானா திராவிட கட்சிகளோட ஆட்சியும் திராவிட கொள்கையும் இந்த தேர்தலோட மொத்தமாக முடிவுக்கு வந்துருமா? இந்த தேர்தலோட முடிவுக்கு வராது. ஆனால் அடுத்தடுத்த தேர்தலில் அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதை கேட்டோன்னே கமெண்ட்ல கழுவி ஊத்துறாதீங்கப்பா. தமிழ்நாட்டில் ஏற்கனவே இந்த மாதிரி நடந்த ஒரு சம்பவத்தை ஆதாரமாக வச்சு தான் நான் இதை சொல்கிறேன். இந்தியாவோட சுதந்திரத்துக்கு பாடுபட்டு சுதந்திர இந்தியாவை கட்டமைச்ச காங்கிரஸ் 1967 திமுகவால் தமிழகத்தோட ஆட்சி கட்டிலிருந்து மொத்தமாக அகற்றப்பட்டுச்சு. என்னதான் பிற்காலத்தில் காங்கிரஸோட இருப்பு கூட்டணி கட்சியாக தமிழகத்தில் தொடர்ந்தாலும் அதிமுகவோட வரவுக்கு அப்புறம் 2ஆம் இடத்தை கூட காங்கிரஸால் பிடிக்க முடியல. 1967 ஆட்சியை பிடிச்ச திமுகவிலிருந்து பிரிஞ்சு அதிமுக மதிமுகன்னு பல புதிய கட்சிகள் பிறந்தாலும் கடந்த 50 ஆண்டுகளாக தமிழகத்தோட ஆட்சி திராவிட சிந்தனையை அடிப்படையாக கொண்டிருந்துச்சே தவிர அதுலேருந்து கொஞ்சம் கூட விலகலை. ஆனால் இப்போ மொத்த அரசியல் களமும் மாறிடுச்சு. 1960களில் வாழ்ந்த வளர்ந்த மக்கள் தங்களோட காப்பாளனா பார்த்த திராவிடத்தை 2026 தேர்தலில் வாக்கு செலுத்தின தலைமுறை ஊழல் நிறைஞ்சதா, குற்றம் நிறைஞ்சதா, வாரிசு அரசியல் பண்ணுறதா, தமிழகத்தை தேசிய கட்சிக்கிட்ட அடகு வைக்க பார்க்கறதா நினைக்கிறாங்க. அதனால தமிழ் தேசியத்தை கொள்கையாக கொண்ட டிவிகே என்டிகேங்கிற 2 கட்சிகளை திராவிட கட்சிகளுக்கு மாற்றா மக்கள் பார்த்துருக்காங்கங்க. தமிழகத்தில் தமிழ் தேசியத்தை வளரவே விடமாட்டோன்னு திராவிட தலைவர்கள் வெளிப்படையாக சொல்லிட்டு இருக்க இந்த நேரத்தில் தமிழ் தேசியத்தை தங்களோட ஒரு கொள்கையாகவும் தமிழகங்கிற பேரை தங்களோட கட்சி பேராகவும் கொண்ட ஒரு கட்சி தமிழ்நாட்டோட ஆட்சி கட்டில பிடிச்சா 1960களில் காங்கிரஸ்க்கு ஏற்பட்ட அதே நிலைமை திராவிட கட்சிகளுக்கு ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா திராவிடம் தமிழகத்திலேருந்து மொத்தமாக அழிஞ்சிருமா? 50 ஆண்டுகளாக டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு இருந்தது இப்போ டிவிகே வர்சஸ் என்டிகேன்னு மாறிடுமா? அதுக்கான விடையை அடுத்த ரீலில் சொல்கிறேன். நீங்கள் எந்த மாற்று கட்சிக்கு ஓட்டு போட்டீங்கன்றதை கமெண்டில் தட்டி விடுங்க.